நம்ம அல்ட்ராசோனிக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங் ஐடி கார்டு. ஓகே, ப்ரீவியஸ் பார்த்தது வந்து பிளைண்ட் பர்சன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அல்ட்ராசோனிக் கிளாஸஸ் ஃபார் த பிளைண்ட் பர்சன் அப்படிங்கிற டைட்டில்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங் ஐடி கார்டு. இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கோவிட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேரும் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எல்லா பேரும் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்களா? கிடையாது. அப்படிங்கிறப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணணும், ஒரு போலீஸை வச்சு எந்தெந்த ஏரியாவில் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணலாம், சோஷியல் டிஸ்டன்சிங் ஐடி கார்டு. அப்படிங்கிறப்போ அது வந்து நெக்கில் வந்து ஸ்கார்ப் நம்ம போட்டுருப்போம் பாருங்கள். இப்போ வந்து நெக் ஸ்கார்ப் போட்டிருப்போங்க. இந்த நெக் ஸ்கார்ப்பில் வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஐடி கார்டை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நியரஸ்ட் ஒரு மினிமம் வந்து ஒரு 50 சென்டிமீட்டருக்குள்ளே யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பஸ்ஸில் மூலமாக இன்டிமேட் பண்ணுற மாதிரி. ஓகே, அப்போ அந்த கான்செப்ட் தான் அது பண்ணியிருக்கோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கான காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, காம்பவுண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பிளாக் டயக்ராம் வந்து ஒரு பேட்டரி, வேர்டு ரிலேட்டர், அதுக்கப்புறம் atmega 3 to 8 மைக்ரோகண்ட்ரோலர், அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர், ஒரு பஸ்ஸர் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸ்கார்ப் அப்படிங்கிறது நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வரும். அது நீங்கள் எந்த ஸ்கார்ப் பேண்ட் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, அதை நெக் பேண்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக் பேண்டில் வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கழுத்துக்கு பின்னாடி யாராவது இருந்தாங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டருக்குள்ளே அவங்க வந்து ஒரு 5 ஃபீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண உடனே இன்டிமேட் பண்ணும். ஓகே, அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது மாதிரி நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங் ஐடி கார்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள சோஷியல் டிஸ்டன்சிங் ஐடி கார்டு அதை வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ப்ரீவியஸ் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுற பில்டுங்கிற ஃபைல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அதனால் எகைன் நான் இதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நியூ ஃபைல் வந்து நீங்கள் இப்போ இதான் Arduino சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் நியூ வெர்ஷன் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிஎன்க்கு லிக்விட் விஸ்வல்.h எல்சிடி எல்லாமே இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சருக்கான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அல்ட்ராசோனிக்கான ட்ரிகர் பின்னே எக்கோ பின்னே நான் இன்புட் அவுட்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸரை வந்து 7th பின் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டியூரேக்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறேன் 2 பின்னை வந்து நான் வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாய்ட் செட்டப்பில் நான் வந்து 16,2 எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாமே இது பண்ணிட்டேன். அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் ஐடி கார்டு அப்படின்னு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பஸ்ஸர் பின்னை வந்து அவுட்புட்டாக செட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அதே கோடிங்கில் அல்ட்ராசோனிக் சென்சார் M1 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ட்ரிகர் பின், எக்கோ பின் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஹை லோ பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ரீவியஸ் கோடிங் தான், பட் என்ன பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி டிஜிட்டல் லைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பஸ்ஸில் வந்து ஹை பண்ணியிருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து greater than 26 inch அப்படின்னா என்ன பண்ணேன் பஸ்ஸை வந்து லோ பண்ணியிருக்கேன். less than 26 inch அப்படின்னா பஸ்ஸை வந்து ஹை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, டிலே வந்து 300 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, வேறு எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ஸ்கெட்சில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கான்செப்ட் மட்டும் என்னென்னு புரிஞ்சுன்னா போதும், மற்றபடி கோடிங் எல்லாமே என்ன பண்ணுவேன் ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான். ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, சோஷியல் டிஸ்டன்சிங்கில் ப்ராஜெக்ட் பேக்கப்ஸ் அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் ப்ரீவியஸ் கோடிங்கை வந்து ப்ராஜெக்ட் பேக்கப்ஸை போய் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிப்பேன். இந்த ஃபைலை நம்ம போய் நியூவாக ஜெனரேட் பண்ணாலும் வெளியே இருக்க டிசைன் ஃபைலை போய் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைன் ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டேஸ் 8 கேட் கனெக்டர் அப்படின்னு வந்து ஓப்பன் ஆகிட்டு இதுக்கான சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பஸ்ஸர்ஸ் இருக்குது. இந்த பஸ்ஸர் வந்து எனக்கு இன்டிமேட் ஆகலை. நீங்கள் ரியல் டைமில் வாங்குறப்போ ஒரு பஸ்ஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எண்டு ஒரு நெகட்டிவ் எண்டு 2 எண்டு இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எண்டு என்ன பண்ணுங்க ரிலேயோட நார்மலி ஓப்பனில் கனெக்ட் பண்ணுங்கள், நெகட்டிவ் எண்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தா போதும். இல்லை ரிலே செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்காம டேரெக்டாக Arduinoவோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ கிரவுண்ட் வந்து டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் Arduinoவோட ஏதாவது ஒரு டிஜிட்டல் பின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். எப்போ அந்த பின்னை ஹை பண்ணுறீங்களோ அப்போ வந்து பஸ்ஸை இன்டிமேட் ஆகும். அப்படி ஒரு இங்கே பஸ்ஸை வந்து நமக்கு அடிக்க தெரியாது அப்படிங்கிறத என்ன பண்ணி ஒரு எல்இடி வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 kilo ohm போட்டாவே போதும், அது வந்து பர்ஃபெக்டாக அவுட்புட் வரும். அதில் எந்த விஷயமே இல்லை. இப்போ 1 kilo ohm நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா அதில் ப்ரீவியஸ் சர்க்யூட் வந்து நான் எடிட் பண்ணது தான், அதனால் அங்கே சேஞ்ச் பண்ணாததை இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் 10 kilo ohm அப்போ 10ன்னு மாற்றிட்டு 10Kன்னு போட்டு நான் ஓகே கொடுத்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2.2K இந்த மாதிரி ரெசிஸ்டர் எல்லாமே நம்ம காமனாக கொடுக்குறது தான். ஓகே, அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சர். இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங் ஐடி கார்டு, அந்த டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஜி வந்து உள்ளே போயிடுச்சு, ஐடி கார்டு வந்து நமக்கு ஷோ ஆகுது. அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான நேம் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங் வேணும், இல்லை உங்களுக்கு இந்த பிளாக் டயக்ராம் வந்து கோடிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள்
வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒரு கான்செப்டாக ஃப்ளோவாக வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், டாக்குமெண்ட்டாக இது பண்ணி கீழே இருக்க மெயில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த இமெயில் கூட எனக்கு என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக்ஸோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் என்ன ஆச்சு, பஸ்ஸர் இன்டிமேட் ஆகுது. அப்போது ரிலே வந்து ஆன் ஆகிடுச்சு. ரிலே ஆன் ஆகிட்டு இந்த பஸ்ஸர் சவுண்ட் வராது. அதுக்காக என்ன பண்ணுங்க, இந்த எல்டி வந்து ஹை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், அல்ட்ராசோனிக் சென்சாரோட லெவல் வந்து அதிகப்படுத்துகிறேன். அப்போ என்ன, இந்த எல்டி ஆஃப் ஆயிரும், இந்த எல்டி ஆஃப் ஆயிரும். ரிலேயோட சுவிட்சிங் டெர்மினல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இருந்து என்ன ஆயிடுச்சு, ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருந்தது வந்து ரைட் சைடுக்கு மாறிடுச்சு. இப்போ எகைன் என்ன பண்ணுறேன், நான் வந்து லோவை கொண்டு வரேன். இப்போ லோவை கொண்டு வரப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக ரைட் சைடுக்கு மாறி லெஃப்ட் சைடுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா இல்லையா. அப்போ எல்டி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன் ஆயிடுச்சு. அதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஹார்ட்வேரில் இந்த ஹார்ட்வேர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ஹார்ட்வேர் சர்க்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் அவுட்புட் வரும். இந்த டெஸ்ட் பின்னில் மட்டும் நீங்கள் என்ன பண்ண தேவை, பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கோடிங் அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இதே ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் எந்த இஷ்யூ இருக்காது. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.